மற்றும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் வரை வந்திருந்த போது எந்த தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்குவது என்ற போது பாளையங்கோட்டை தொகுதியிலே நீங்கள் போட்டியிடலாம் என்று டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலே தெரிவித்த நேரத்தில் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலம் வாய்ந்த ஒரு சேனாதிபதியை அந்த தொகுதியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் அங்கே இந்த களத்தை சந்திப்பது மிகவும் அரிதாக போய்விடும் என்று சொன்ன வேளையில் நான் இடைமறித்து சொன்னேன். அப்படி சொன்னார்கள் மாமா. மேலப்பாளை உள்ளிட்ட அந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பில் நீங்கள் வேட்பாளரை நிறுத்துகிற போது அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடுகிறது என்ற உணர்வோடு அடியே நான் வருவேன். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை தடுப்பதற்கு உங்களுக்கு காவல் அரணாக நான் இருப்பேன் என்று கூறினேன். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய சில நாட்களுக்குள் வேட்பாளராக போட்டியிட்ட சம்சுல் ஆலம் அவர்கள் வீடு மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. நாளைக்கும் இந்த செய்தி பரவியது. பாளையங்கோட்டை தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது, வெடிகுண்டு வீசப்பட்டது, பெரும் பதட்டம் நிலவுகிறது என்ற செய்தி பரவியது. அந்த சந்தர்ப்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், முன்னாள் பாளையங்கோட்டை நகர்மன்ற தலைவராக இருந்தவர் வந்த வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் காரை விட்டு இறங்கி ஓட வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இந்த 2 சம்பவங்களும் நடந்தவுடன் நான் வேறு தொகுதிகளிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் அதை அப்படியே நிறுத்திவிட்டு அன்றே அறிக்கை கொடுத்தேன். நாளை பகல் 11 மணிக்கு நெல்லை சந்திப்பு அறிஞர் அண்ணா சிலை அடிவாரத்திலே இருந்து அந்த சிலைக்கு எதிரே இருந்து ஒரு கண்டன ஊர்வலம் சம்சுலால வீடு தாக்கப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தாக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்து ஆயிரக்கணக்கானவர்களோடு நான் வருவேன். அதை தடுத்து நிறுத்த எவர் முனைந்தாலும், அது எத்தனை வெல்கம்புகள் எத்தனை ஈட்டிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்ச துணிவோடு இந்த வைகோ வருவான் என்று அறிவித்துவிட்டு, அதே போல அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு கண்டன ஊர்வலம் புறப்படும் வேளையில் வழிநெடுகிலும் உங்களை தாக்க ஆட்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வீச்சு நடக்கும், நீங்கள் உங்கள் ஊர்வலத்தை நடத்த முடியாது என்று என்னிடத்திலே வந்து போலீஸ் அதிகாரிகளின் சார்பிலே உளவு பிரிவினர் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவில் பின்வாங்கியது கிடையாது, முன்வைத்தகாரை பின்வைத்ததும் கிடையாது. அது எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தாலும் அதை எதிர்க்கின்ற நெஞ்சு உரம் என் ரத்தத்தோடு கலந்தது. எங்கள் இந்த கண்டன பேரணி நடந்தே தீரும் என்று சொன்னேன். என்றைக்கும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிற நாளைக்கிணறு ரமய பாண்டியன் என்ற ஒரு உயிரோடு இல்லை. அவரை போன்ற ஒரு 100 வீர இளைஞர்களும் என் பக்கத்திலே வந்து நின்றார்கள். ஊர்களும் பேரணி புறப்படட்டும், கண்டன பேரணி. ஜீப்பிலே ஒலிபெருக்கியை வைத்து அந்த ஒலிபெருக்கியின் மூலமாக முழக்கம் எழுப்பிக் கொண்டே ஆயிரக்கணக்கானவர்கள் வருகிற போது பல இடங்களிலே எங்கள் மீது கல்வீச்சு நடந்தது, கல்லறி நடந்தது. அமைதியா இருக்கீங்களா? இவ்வளவு அமைதியா இருக்காங்க மற்றவங்களாம். இந்த அமைதி காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு பெரும் ஆபத்து நடந்த சம்பவத்தை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். வெளியே உணவ முடியாத வேட்பாளர் உயிரோடு என்று எச்சரிக்கப்பட்டார். எந்த ஊருக்கு போய் ஓட்டு கேட்க முடியாது என்று மிரட்டப்பட்டார். அந்த ஊர்வலத்தின் போது நான் அந்த ஒலிவாங்கியை கையிலே வைத்துக் கொண்டு கடுமையான முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் கொக்கரவளத்திலும் நிறுத்தி, லூர்துநாதன் சிலை அருகிலே நிறுத்தி, தெற்கு பஜார் கடை தெருவிலே நிறுத்தி, சமாதானபுரம் ஜவஹர் மைதானத்துக்கு முன்னாலே நிறுத்தி, அதற்கு அடுத்த தெருக்கள் வழியாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் நான் பேசுகிற போது யாருக்கு ஓட்டு போட போகிறீர்கள்? கொலைபாதகம் செய்ய வருகின்ற கூடியவர்களுக்கா,
அமைதி நிலவ வேண்டும் என்று பாடுபடுகிற இந்த இஸ்லாமிய சகோதரனுக்கா யாரை ஆதரிக்க போகிறீர்கள்? நீங்கள் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் வழங்குகிற தீர்ப்பு இதே ஒரே கேள்விதான். இங்கே போட்டி யாருக்கும் கொலைபாதகம் செய்யவும் புரிந்துவிட்ட முரடர்களுக்கும் அமைதி காக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இந்த ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று நீங்கள் முடிவெடுத்து யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளரை சம்சுலாரத்தை நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் நான் வாகனத்தை நிறுத்தி ஒலிபெருக்கிலே பேசினேன். சில இடங்களிலே கற்கள் பறந்து வந்தன, அதை நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அந்த கண்டன ஊர்வலம் ஒரு பெரும் எழுச்சியை இந்த பாளையங்கோட்டை தொகுதி முறாவிலும் ஏற்படுத்தியது. மேலப்பாளையத்து மக்கள் நமக்கு ஆபத்து வந்து தடுத்து நிறுத்துவதற்கு உயிர் கொடுப்பதற்கும் புரிந்தவராக வைகோ வருகிறார் என்று எல்லோரும் என்னை மகிழ்ச்சியோடு அரவணைத்துக் கொண்டார்கள். மருதூர் வேலாயுத பாண்டியன் இல்லத்துக்கு சென்று நீங்களும் உணர்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஊர் ஊராக போறேன். 5 நாட்கள் ஒவ்வொரு ஊரிலும் போய் சம்சுதாரத்தை ஆதரித்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் 28 முறை சிறை சென்றிருக்கிறேன். பக்கத்திலே இருக்கிற பாளையங்கோட்டை சிறைக்கு அதை மட்டும் 24 முறை நான் இந்த சிறைவாசத்தை அனுபவித்திருக்கின்றேன். மிசா கொட்டடியில் இந்த பாளை சிறையிலும் பிறகு சேலம் சிறையிலும் இருந்திருக்கிறேன். அந்த சிறைவாசம் என்பதோ ஆபத்துக்கள் என்பதோ கணக்கற்றவை. அந்த நாட்களில் அனைத்தையும் எதிர்கொண்டு அந்த இயக்கத்துக்கு பாடுபட்ட அந்த காலத்தில் தான் சம்சுலாரத்தை நான் ஜெயிக்க வைத்தால் நீங்களுக்கு என்ன மாமா தருவீர்கள் என்று அப்துல் சமத் சாஹிப் அவரிடம் கேட்டேன். நீங்கள் எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைத்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தருகிறோம் என்றார். வெற்றி பெற்று சென்னைக்கு சென்றேன். தலைமை கழக அலுவலகத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் தலைவர்கள் வந்தார்கள். மாமா அப்துல் சமத் அவர்களும் வந்திருந்தார்கள். சொன்ன மாதிரியே வாக்கை காப்பாற்றி விட்டீர்களே, எங்கள் வேட்பாளர் சம்சுலாரத்தை ஜெயிக்க வைத்து விட்டீர்களே என்று என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். நான் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டேன். எப்படி நான் மறப்பேன்? உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். நான் பெரிதாக ஏதாவது கேட்பேன் என்று ஒரு எதிர்பார்த்து கேட்டான். நான் சொன்னேன், வேறு ஒண்ணு வேணாம், உங்க வீட்டில் ஒரு அருமையான பிரியாணி சமைச்சு எனக்கு கொடுக்க, ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டு போறேன். இது இவ்வளவுதான் உங்கள் கோரிக்கை. எத்தனை நாள் வேணும்னா நீங்க வரலாமே, எங்க வீடுகளில் உங்களுக்கு பிரியாணி தயாராக இருக்குமே என்று சொன்னான். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த உரிமையோடு அந்த தகுதியோடு மேலப்பாளையத்திற்கு வந்த ஆபத்தை தடுத்து நிறுத்திய காவல்காரன் என்ற தகுதியோடு இன்றைக்கு வகாபுக்காக நான் உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அன்புக்குரிய சகோதரர் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல் இவற்றை அடிப்படையாக கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம், சகோதரிகள், தாய்மார்கள், மகளிர் அவர்கள் எங்கு பயணிப்பதாக இருந்தாலும் பேருந்துகளில் ஏறி பயணிக்கலாம், கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்ற இந்த திட்டத்தை நான் எதிர்வரிசையிலே இன்றைக்கு முழக்கமிட்டுக் கொண்டு வருகிறார்களே, அவர்களுக்கு கேள்வி வைப்பேன். எந்த மாநிலத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது? தமிழ்நாட்டை தவிர, தளபதி ஸ்டாலின் ஒற்கால ஆட்சி நடத்துகின்ற இந்த தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது? அப்படி திட்டத்தை அறிவித்தவர்தான் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை காலை உணவுக்கு. ஆனால் வசதியற்ற குடும்பங்கள், ஏழை எளிய குடும்பங்கள், வறுமையின் கோர பிடியிலே சிக்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள், காலை முதல் மாலை வரை கூலிக்கு வேலை செய்தால்தான் 3 வேளை உணவு என்ற நிலைமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஏழ்மையான குடும்பங்களுடைய தாய்மார்கள், 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த குழந்தை மணலை பேசுகிற போது கேட்டு மகிழ்ந்து இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிக்கும் மயக்குற மக்களை பெற்றோம் என்ற மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள், அது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பருவம் வருகிற போது
நாம் 3 வேளை உணவுக்குமே கஷ்டப்படுகிறோம். சில நாட்களில் காலை உணவை தயாரிக்க முடியாமல் போகிறது. பிள்ளை பட்டினியோடு அல்லவா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது என்று கவலைப்படுகிற தாய்மார்களை பற்றி மனதிலே சிந்தித்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அறிவித்து பள்ளிக்கூடத்துக்கு வருகிற காலை சிற்றுண்டி அவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிற திட்டம் எந்த மாநிலத்தில் இருக்கிறது சொல்லுங்க. இன்றைக்கு நகர்வனம் வந்தாரே சில பகுதிகளிலே உள்துறை அமைச்சர் ஆணவம் பிடித்த அமித்ஷா அவருக்கு சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக அநாகரிகமான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்வேன், எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் இருக்கிறது? இன்னொன்றையும் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டு விடுகிறேன். மகளிர் மசோதாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளிக்கவில்லை. நேற்றும் இன்றும் தொலைக்காட்சியிலே எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் தொகுதி மறு வரையறை என்ற மசோதாவை கொண்டு வந்த போதே இது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கின்ற திட்டம். ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இன்றைக்கு 543 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய லோக்சபா 888 எம்பிக்களை கொண்ட லோக்சபாவாக மாறும். 243 எம்பிக்களை கொண்டிருக்கிற ராஜ்யசபா 384 எம்பிக்களை கொண்ட ராஜ்யசபாவாக மாறும். இதுதான் தொகுதி மறுவரை என்ற மசோதா. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால், இந்த மசோதா நிறைவேறினால் கடுமையாக தமிழகம் வஞ்சிக்கப்படும். உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் பீகாரும் அந்த கவுபெல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த கங்கை நதி தீரத்தில் இருப்பவர்கள் நினைத்தாலே ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம். நம்முடைய ஆதரவு தேவையில்லை, தென் மாநிலங்கள் ஆதரவு தேவையில்லை. இது தமிழ்நாட்டை கடுமையாக வஞ்சிக்கும். என்ன காரணத்தினால் தான் இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருப்பு கொடி போராட்டம் என்று அறிவித்தார். வீதிகளுக்கும் கருங்கொடிகள் உயரட்டும் என்று அறிவித்தார். நான் கேட்கிறேன், பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள், இந்த மசோதாவை மட்டும்தானே நீங்கள் தாக்கல் செய்திருக்க வேண்டும்? எவ்வளவு வஞ்சக நோக்கத்தோடு மகளிருக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்கிற மசோதாவை இதோடு சேர்த்து ஏன் நினைத்தீர்கள்? அது 5 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வர வேண்டிய மசோதா. அதை சரியாகத்தானே நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நயவஞ்சகமாக மகளிர் உரிமையை மறுக்க முடியாதல்லவா? இந்த தொகுதி மறுவரை அறை இந்த மசோதாவை இணைத்து நாம் ஓட்டெடுப்பு கொள்வோம் என்று திட்டமிட்டு செய்தார்கள். ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு மசோதாவை தோற்கடித்தார்கள். தோற்கடித்த செய்தி வருகின்ற போது நான் சீர்காழி தொகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியனோடு சேர்ந்து மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசி முடித்தவுடன் நான் அறிக்கை தந்தேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்தில், தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி முகத்தில் கரி பூசப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடைய கோர முயற்சிகளுக்கு மரண அடி கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் உயர்த்திய கருப்பு கொடி போர்க்கொடி வெற்றி கொடி ஆகிவிட்டது. வாழ்க ஜனநாயகம் என்று நான் அறிக்கை விட்டேன். ஆக மகளிர் தந்திரமாக 2 மசோதாக்களை இணைத்து ஓட்டெடுப்புக்கு விட்டீர்கள். வரப்போகிற ஆபத்தை உணர்ந்து இந்த தொகுதி மறுவரை மசோதாவை தோற்கடித்தது நாடாளுமன்ற மக்களவை. அந்த உணர்வோடு தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள். அது புதுமை பெண், தமிழ் புதல்வர், நான் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம், அன்புச்சோலை திட்டம், தோழி விடுதிகள், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், 2 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு. அது மட்டுமல்ல, 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாய், கோடைகால சிறப்பு தொகையான 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை இல்லத்தரசிகளினுடைய வங்கி கணக்கிலே செலுத்திய முதலமைச்சர் தான் அப்துல் வஹாப்பை இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அனைத்து சமயத்தினரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நவகாடியிலே
கல்வி சிக்கலுக்கு மத்தியில் அனைவரும் சுதந்திர பள்ளு பாடிக்கொண்டு ஆனந்த பாட்டு பாடிக்கொண்டிருந்த போது உத்தமர் காந்தியடிகள் அங்குள்ள முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்கும் சில பகுதிகளில் இந்துக்களை காப்பாற்றுவதற்கும் அவர் அங்கே நடந்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட காந்தியடிகள் எந்த ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்பினாரோ அவர் துர்கா மாளிகையின் ஒரு பகுதியில் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாரோ அந்த நாளில் ஜனவரி 30ஆம் நாளில் படுகொலை சாயங்காலம் நடத்தப்பட்ட நாளில் வழக்கம் போல காலையில் அவர் திருக்குறானையும் படிப்பார், பகவத்கீதையும் படிப்பார், பைபிளையும் படிப்பார். அந்த ஒரு பகவத்கீதையிலே எடுத்து வைத்து சொன்ன வாசகங்களை அனைவரும் பாட்டாக பாடினார்கள். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயம், இறப்பு என்று இருந்தால் பிறப்பு நிச்சயம். இது காலையிலே அவர்கள் சொன்ன ஸ்லோகம். அது சாயங்காலமே நடந்துவிட்டது. 5 மணி 10 12 நிமிடங்களுக்கெல்லாம் நாதராம் விநாயகர் கோட்சே 2 கரங்களையும் கூப்பி வணங்கினார். வணங்குவதற்கு 2 கரங்களையும் தூக்கினார். காந்தியார் மார்பை நோக்கி சுட்டார். 3 ரவைகள் பாய்ந்தன. என்று சொல்லியவாறு ரத்த வெள்ளத்திலே துடித்து கீழே விழுந்தார். அவர் உயிரை தந்தார். உடனே அங்கே ஒருவன் திட்டமிட்டு ஒரு முஸ்லிம் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டார் என்று கூச்சல் எழுப்பினார். அதை கேட்டு பதறி போன கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட்பேட்டன் ஒரு ஒலிபெருக்கியை கொண்டு வர சொல்லி அதில் அட முட்டாளே, சுட்டவன் முஸ்லிம் அல்ல, சுட்டவன் ஒரு இந்து என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அவர் கூறினார். அன்று மாலையிலேயே வானொலியில் தந்தை பெரியார் பேச அழைக்கப்பட்டார். பெரியார் காந்தியாருடைய கருத்துக்களை ஏற்காதவர் தான். ஆனால் அவர் சொன்னார், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும், இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று. அடுத்து பேச வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பார்சி சமணர் பௌத்தர் என்ற வேறுபாடில் இருக்கக்கூடிய அமைதி தவறுகின்ற பூங்காதான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் பேசினார். அப்படி ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டிய உணர்வுகள் இன்றைக்கு வடக்கே பட்டு போய்விட்டன. தாத்ரி என்கிற இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லிம் வீடு, ஏழ்மையான வீடு, 104 டிகிரி டைபாய்டு காய்ச்சலிலே அந்த முகமது அக்தர் படுத்து கிடக்கிறார். உள்ளே நுழைகிறார்கள் இந்த கொடியவர்கள். இந்துத்துவா நெஞ்சிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியோ உள்ளே வெளியே கொண்டு வந்து போட்டு மிதிக்கிறார்கள், கழுத்திலே மிதிக்கிறார்கள், தலையிலே மிதிக்கிறார்கள், கல்லை கொண்டு தூக்கி போடுகிறார்கள். துடிக்க துடுக்க அவரை சாகடித்தார்கள். அதே போலத்தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சொல்ல கல்புர்கி ஒரு பேரறிஞர் பெங்களூரிலே இந்து முஸ்லிம் ஒற்றுமையை போதித்ததற்காக நடுத்தருவிலே பட்ட பகலிலே அவரை சுட்டுக் கொண்டார்கள். கௌரி லங்கேஷ் என்கின்ற ஒரு சகோதரி, பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த சகோதரி, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வற்புறுத்தி தொடர்ந்து தலையங்கம் எழுதியதற்காக வீடு புகுந்து நெற்றிக்கு நேராக சுட்டு கௌரி லங்கேஷை கொலை செய்தார். அதே போலத்தான் மும்பை மாநகரில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசிய கோவிந்த் பன்சாரே சுட்டுக் கொல்லப்பட்டார். நரேந்திர தபோல்கர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படி பல இடங்களிலே இந்த படுகொலைகள் நடந்த போது தமிழகத்திலும் அத்தகைய நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவலையோடு இருந்தவர் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு சரித்திரம் உண்டு. கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்ல, நமது தாமரை அட்டங்கரையில் தான், பேட்டை மாநகரில் தான் பிறந்தார். பண்பாடு நிறைந்தவர். நான் கல்லூரி மாணவனாக விருதுநகர் சீனிவாசனோடு குளம்பேட்டையில் 66ஆம் வருடத்தில் அவரை சந்திக்க சென்றோம். உள்ளே வர சொன்னார். நாங்கள் உள்ளே நுழைந்தவரை நெருங்குவதற்கு முன்பாகவே எழுந்து நின்று வரவேற்றார். எவ்வளவு பெரிய தலைவர், நாம் சிறு பையன்கள், எழுந்து நின்று வரவேற்கிறாரே என்று நான் திடுக்கிட்டு போனேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம்.
எங்களை சிறுவர்கள் என்று கருதாமல் நிறைய செய்திகளை சொன்னார். ஐயா, உங்களை சந்தித்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னபோது நாங்கள் வெளியே போகிறவர்களை பார்த்து உடன் நடந்து வர ஆரம்பித்தார். ஐயா, கூட வராதிங்க ஐயா, உங்க இடத்துல உட்காருங்க ஐயா, நாங்கள் சிறுவர்கள், நீங்கள் வரக்கூடாது. இல்லைப்பா, தமிழனின் பண்பாடு தெரியுமா? வீட்டுக்கு வருகிறவன வாசலிருந்து வரவேற்கணும். வெளியே அனுப்பும்போது வாசல் வரை போய் இருந்து வழியை வைக்கிறோம். அவரிடம்தான் இந்த பண்பாட்டை நான் மாணவனாக இருக்கிற பொழுதே கற்று தெரிந்து கொண்டேன். அவர் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் என்றும் இந்தியா முஸ்லீம் லீக் என்றும் பிரிந்து 47ஆம் வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி கராச்சியிலே முஸ்லீம் லீக் மாநாடு நடந்தபோது லியாக்கத் அலி கான் பாகிஸ்தான் பிரதமர் சொன்னார், இந்தியாவுக்கு 18 கோடி ரூபாய் அதை தந்து விடுகிறோம் என்றார். உடனே நம்முடைய காகிதம் உள்ளவர்கள் எழுந்து, சல்லி காசு உங்களிடம் வாங்க மாட்டோம், உங்களிடம் எந்த பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை இந்தியாவில் எதிர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் எங்களுக்கு தகவல் அனுப்புங்கள், பாகிஸ்தானை பாதுகாக்க உடனடியாக முன்வரும் என்ற போது பேச்சை நிறுத்துங்கள். எந்த காரணத்தை முன்னிட்டு பாகிஸ்தான் உதவியை நாங்கள் நாட மாட்டோம். எங்கள் நாட்டிலே எங்களை பாதுகாக்க இந்துக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்து வராது என்று சொன்னவர்தான் 62ஆம் ஆண்டில் செஞ்சீனா படையெடுத்த போது, இமய சரிவுகளிலே சீன பேரங்கிகள் முழங்கிய போது, 40,000 சதுர கிலோமீட்டரை நாம் பறிகொடுக்க நேர்ந்த போது, நான் தழுவனுக்க பண்டித ஜவஹர்லால் நேரு வானொலியிலே பேசியதை வேலூர் சிறைச்சாலைக்கு உள்ளிருந்தவாறே கேட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து கோட்டை வெளி மைதானத்தில் நான் நாட்டை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறேன். வீடு இருந்தால் தான் ஓடு மாற்றிக் கொள்ள முடியும். திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன், நிதியையும் திரட்டி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய கட்சியை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர் நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 75 லட்சம் ரூபாயை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். நாங்கள் இன்னும் நிதியை தருவோம், பட்டாளத்துக்கும் நாங்கள் வாலிபர்களை திரட்டி கொடுப்போம் என்று அண்ணா பேசினார். அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் முதல் பிரதம மந்திரி நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஆங்கிலத்திலே. காகிதம் இல்லத்தவர்கள் ஆங்கிலத்திலே மிகுந்த பாண்டித்யம் பெற்றவர்கள். 3 முறை மஞ்சேரி தொகுதியிலே இருந்து ஓட்டு கேட்க போகாமலே 3 முறையும் நாடாளுமன்றத்துக்கு ஜெயித்தவர்தான் காகிதம் இல்லத்தவர்கள். இந்த நாட்டிலே 2 பேர் ஓட்டு கேட்க போகாமலே ஜெயித்தார்கள். ஒருவர் நம்முடைய கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்ல, இன்னொருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓட்டு கேட்க போகாமலே வெற்றி பெற்ற அந்த கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் நேருவுக்கு ஆங்கிலத்திலே கடிதம் எழுதினார். டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், என்னுடைய மகனை யுத்தகலத்துக்கு அனுப்ப நான் முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் பட்டாளத்தில் அவரை சேர்த்துக் கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1962ஆம் வருடம் எழுதினார். எழுதிய கடிதத்தின் பிரதி நான் வைத்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? இவர் 17ஆம் தேதி கடிதம் எழுதுகிறார், மறுநாள் 18ஆம் தேதி பகலிலேயே அவருக்கு பிரதமரிடம் பதில் வருகிறது. யாரும் இதை செய்ய முடியாது. நானும் அரசியல்ல 62 வருஷமா இருக்கிறேன். ஒரு கடிதத்துக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே பதில் எழுதணும்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. அவருக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள், பிரதமருக்கு எண்ணற்ற சுமைகள், அவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய மேடையில் வைத்திருந்த அந்த கவிதை வரிகளில் கூட the woods are lovely dark and deep, காடுகள் அடர்ந்தும் இருண்டும் காணப்படுகின்றன, but miles to go before I sleep, miles to go before I sleep. ஆனால் நான் நிரந்தரமாக உறங்குவதற்கு முன்பு இன்னும் பல பேர் தூரம் நான் நடக்க வேண்டியிருக்கிறது என்று எழுதி அந்த ஜவஹர்லால் நேரு தான் உடனே 24 மணி நேரத்துக்குள் காகிதத்துக்கு பதில் கேட்டு வந்திருக்கிறார். Dear Mr. Ismail, I received your kind letter. உங்கள் கடிதத்தை கண்டேன். உங்கள் மகனுடைய வயதையும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பட்டாளத்தில் சேர்க்க முடியாது, ஆனால் ராணுவத்துக்காக பணிகளை செய்ய, உதவிகளை செய்ய இருக்கக்கூடிய அலுவலகங்கள் இருக்கின்றன, அங்கே உங்கள் மகனை அனுப்பலாம் என்று குறிப்பிட்டார். அதே போலத்தான் பாகிஸ்தான் படையெடுத்த போதும், பாகிஸ்தானோடு இந்தியா மோத நேர்ந்த போதும் காகிதம் இல்லத்தவர்கள்
இந்தியாவிலே வாழ்கிற இஸ்லாமிய பெருமக்களை நாட்டின் பாதுகாப்பு காப்பாற்ற நாம் தோள் கொடுத்து நிற்போம் என்று பகிரங்கமாக அறிக்கையை விடுத்தார். அப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வு நிலவ வேண்டிய இந்த தமிழகத்தில் நான் காந்தியார் சொன்ன ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். காந்தியார் சொன்னார், ஒரு சர்க்கார் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கலிஃபா உமரின் சர்க்காரை போல இருக்க வேண்டும். கலிஃபா உமரின் ஆட்சியை போல ஒரு ஆட்சி அமைகிறது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபிகள் நாயகம் அவர்கள் வரலாற்றை முறையாக படித்திருக்கிறேன். தொடர்ந்து 35 ஆண்டுகளாக இஃப்தார் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஜெயிலிலும் இருந்த 2 வருடங்களிலும் இஃப்தார் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தேவையானவற்றை வெளியிலிருந்து வரவழைத்து நிறைய அருமையான அறுசுவை பிரியாணி இருந்தும் இஃப்தார் முடிக்கிற போது, நோன்பு முடிக்கிற போது கொடுத்தவர் நான். அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை படித்திருக்கிற காரணத்தால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் பல மெய் சிலிர்க்க வைக்கின்ற சம்பவங்கள் உண்டு. கதீஜா அம்மையார் அவரது துறவியார் அவரை சில பணிகளுக்கு அனுப்புகிற போது அந்த பணிகளுக்கு சென்றவர் ஹீரா குகைக்குள்ளே போய் உட்கார்ந்து மணிக்கணக்கிலே சிந்தித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அப்படி குகைக்குள்ளே இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஜிப்ரீல் வானவர் தூதுவன் உள்ளே வந்து குரல் கொடுக்கிறார், நபியே ஓதுவீராக. எனக்கு ஓத தெரியாதே. இது நபிகளின் பதில். மீண்டும் ஜிப்ரீல் சொல்கிறார், நபியே ஓதுவீராக. 2ஆம் முறையும் எனக்கு தெரியாதே என்கிறார் அண்ணன். 3வது முறை அருகிலே வந்து கட்டி அணைத்துக் கொண்டு காதோறும் சிலவற்றை உபதேசித்து விட்டு போய்விட்டார். இவர் வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு வந்தவுடன் உடலெல்லாம் நடுங்க, எனக்கு மிக பயமாக இருக்கிறது, உடம்பெல்லாம் வேர்க்கிறது என்று கதீஜா அம்மையாரிடம் நடந்ததை சொன்னபோது, நீங்கள் ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? நீங்கள் உறவினர்கள் அனைவரையும் உபசரிக்கிறீர்கள், ஏழைகள் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கிறீர்கள், துன்பப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரங்கள் நீளுகின்றன, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கம்பளியை கொண்டு வந்து போர்த்திவிட்டு எனக்கும் வராகா என்கின்ற தொலைநோக்கோடு கருத்துக்களை சொல்லக்கூடிய பெரிய மனிதனிடம் அழைத்துக் கொண்டு போனார். அவர் 2 கண்களும் தெரியாது. வராகாவிடத்திலே நடந்ததை சொன்னார்கள். அவர் சொன்னார், இந்த வானவர் தூதருடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறது. ஆனால் இந்த மக்கமா நகரிலிருந்து நீங்கள் அடித்து விரட்டப்படுகிற போது நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்றார். அப்படியா? என்னை மக்கமா நகரிலிருந்து அடித்தே விரட்டி விடுவார்களா என்று இவர் பதிலுக்கு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், சத்தியத்தை மட்டுமே பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பங்கள் நேர்வது தவிர்க்க முடியாது என்பதை வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். படையெடுத்து வந்தபோது அபூபக்கர் சித்திக்கை அழைத்துக் கொண்டு எங்கே போய் இருந்து தப்பலாம் என்ற குகைக்குள்ளே நுழைந்ததற்கு பின்னர் அங்கே திரண்டு வந்த குறைசிகள் குகைக்குள்ளே இருக்கிறார்கள் என்று பார்க்க நுழைந்த போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சிலந்தி வலைபின்னி இருந்தது. வலைக்குள்ளே ஒரு புறா குட்டையிட்டு உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார்கள். அப்படியானால் இங்கே யாரும் வர வாய்ப்பில்லை என்று போய்விட்டார். அதற்கு பிறகு அடுக்கடுக்கான சோதனைகளை எல்லாம் சந்தித்து விட்டு தான் மதீனாவுக்கு போய் சேர்ந்தார் நபிகள் நாயகம். மதீனாவிலே சகபாக்கள் அவருக்கு துணை நின்றார்கள். சகபாக்கள் என்றால் அவருடைய தேசத்துக்குரிய சகோதரர்கள் என்று பொருள். ஆனால் 2400 குறைசி சிப்பாய்கள் ஆயுதங்களோடு 70 ஒட்டகங்களோடு 80 குதிரைகளோடு 80க்கும் மேற்பட்ட உருக்கு சட்டை அணிந்த போர் வீரர்களோடு அவர்கள் தாக்குதலுக்கு வந்தார்கள். அதுதான் பத்ர் போர்க்களம். அந்த பத்ர் போர்க்களத்தில் நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் 313 பேர், வெறும் 313 பேர், 8 குதிரைகள், 2 ஒட்டகங்கள், 2 உருக்கு சட்டைகள். ஆனால் அந்த பத்ர் போர்க்களத்தில் அதிசயம் நிகழ்ந்தது. நபிகள் நாயகம் அவர்களை 27 போர்க்களங்களில் 9 போர்க்களங்களில் அவர் வாழேந்தி நின்றிருக்கிறார். இதே மேலப்பாளையம் நகரில் இசைக்குலசு நாகூர் அலிவா அவர்களுடைய முத்துவிழா நிகழ்ச்சி நடந்த போது அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருந்த அதே மேடையில் நான் பேசுகிற போது இந்த போர்க்களத்தை வர்ணித்தேன். அப்பொழுது அப்துல் இஸ்ஸத் என்கின்ற
1000 பேருக்கு சமமான ஒருவன். அவன் என்னை எதிர்க்கிறவன் எவனாவது முஸ்லிம்களில் இருக்கிறானா என்று கேட்டு சவால் விட்ட போது, நாங்கள் இருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் வாளை உருவினார்கள். பொருங்கள் பொருங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் அடுத்த 2வது முறை அவன் சவால் விட்டான். அப்பொழுது பொறுமை காக்க சொன்ன நபிகள் அவர்கள் 3வது முறை அவன் சவால் விட்ட போது, அவர் மாவீரர் அலியை அழைத்து தலப்பாகையை கட்டிவிட்டு தான் ஏந்துகிற துல்பிகா போர்வாளை கையிலே கொடுத்து, இப்பொழுது அவனோடு நீ போரிட செல்கின்றான். இவர் நெருங்கி வருவதை பார்த்த அப்துல், நீ ஒரு சிறுவன், நீ என்னோட மோத வந்திருக்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பா. ஒரு மொடல் மாமிசத்தை காட்டு மிருகங்களுக்கும் காட்டு பறவைகளுக்கும் இப்பொழுது தீ வைக்கப் போகிறேன் என்று சொன்னான். அவசரப்படாதே இப்னு, முதலில் உன்னுடைய தாக்குதலை தொடங்கினான். அவன் வாளை ஓங்கி வீசினான். நெற்றியிலே பட்டது காயம் அலியுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தடுப்பு இருந்தது. அவன் ஓங்கி வீசி முடித்த பிறகு, இப்னு இதோ என்னுடைய தவணை வாங்கிக்கொள் என்று துல்பிகாரால் ஓங்கி வீசினான். அவன் உடம்பு 2ஆக பிளந்து கீழே விழுந்து மடிந்தான். அந்த போர்க்களத்துக்கு பிறகு இதற்கு மேல் 3000 அல்ல 20000 படை வீரர்களை கரைத்துக் கொண்டு குறைஷிகள் வருகிறார்களே, எப்படி நான் சஹாபாக்களை காப்பாற்றுவது என்று நபிகள் திகைத்த போது, சல்மான் சிரியாவிலே இருந்து வந்தவர், அவர் யோசனை சொன்னார். கவலைப்படாதீர்கள், ஒரு பெரிய அகழி வெட்டுங்கள், 30 அடி 20 அடி ஆழம் 30 அடி அகலம், அப்படி ஒரு பெரிய அகழியை வெட்டுங்கள். அந்த அகழியை தாண்டி அவர்கள் வர முடியாது என்றவுடன் எல்லோரும் அகழி வெட்ட கைகளில் கடப்பாறை சம்பட்டியோடு மறைந்த போது, நபிகளும் கையிலே சம்பட்டியோடு அங்கே இறங்கி நின்றார். ஒரு பாறையை உடைக்க முடியவில்லை. இதை உடைக்க முடியவில்லை என்ற போது, இதோ நான் உடைக்கிறேன் என்று சொல்லி அவர் கையில் இருக்கக்கூடிய சமட்டியை தூக்கி ஓங்கி அடித்தார். பாறையில் ஒரு பகுதி உடைந்தது. தாரே நக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று எல்லோரும் வழங்கினார்கள். சொன்னார், சிராம் தேசத்து திறவுகோல்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டன. மீண்டும் சமட்டி வாங்கினார். பாறை மேலும் பிளந்தது. ஏமன் தேசத்து திறவுகோல்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டன என்று சொன்னார். இப்படி போர்க்களங்களிலே நின்று அதற்கு பிறகு நடைபெற்ற எத்தனையோ சம்பவங்கள் அனைத்திலும் அவர் சஹாபாக்களினுடைய வெற்றியை உறுதி செய்தவராக, மதீனாவிலே வெற்றி கொடியை நாட்டியவராக இருந்த அந்த காலத்திலும் கிறிஸ்தவர்கள் தனியாக ஜெபிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். யூதர்கள் அவர்களுடைய பழமையான மதத்தை வழிபடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார். வேறு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் அவர்களுடைய இறைவனை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு கடைசியில் வறுமையில் தானே இருந்தார். 22 லட்சம் சதுர மைலுக்கு அதிபதியாக இருந்த அந்த மாபெரும் உலக மகாதேவி தீர்க்கதரிசி 2 உடைகள் தான் அவருக்கு இருந்தன. உணவுக்கு கூட கஷ்டப்பட்டார். நேர்மையை பின்பற்ற வேண்டியது அரசியலில் யார் இருந்தாலும் சரி, அந்த நேர்மையை பற்றி சொல்லுகிற தகுதி அடியேனுக்கு உண்டு. என் பொது வாழ்வில் எங்கள் எவரும் கழகம் சுமத்த முடியாது. அப்படிப்பட்ட நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்றுதான் உத்தமர் காந்தியடிகள் சொன்னார். கலிஃபா உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னார். கலிஃபாக்கள் வரிசையாக 4 பேர் வந்தார்கள். முதலில் அபூபக்கர் சித்திக், அடுத்து மாவீரர் அலி, 3வது உதுமான், 4வது உமர். உமர் கலிஃபாவாக இருக்கிற போது பதவி பிரமாணம் எடுக்கிற போது சொன்னார், நான் இனிமேல் துருக்கிய குதிரைகளிலே சவாரி செய்ய மாட்டேன், கோவேறு கழுதைகளில் தான் நான் சவாரி செய்வேன், நான் இனிமேல் பட்டாடைகள் அணிய மாட்டேன், ஏழை இந்த மண்ணின் பிரஜை என்ன உடை உடுத்துகிறானோ அந்த உடையை தான் உடுத்துவேன். மேலும் சொன்னார், என்னுடைய உணவு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பரம ஏழை சாப்பிடுகிற கைத்தூள் அப்படிப்பட்ட உணவாகத்தான் இருக்கும். என் இல்லத்தின் கனவுகள், என்னுடைய அரச மாளிகையின் கனவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும், யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றார். ஒரு நாள் நடுநிசி வேளையில்
நகர் சோதனைக்காக தனியாக அவர் சுற்றி சுற்றி வந்தார். வீதி வீதியாக ஒரு வீட்டுக்குள்ளே பேச்சு சத்தம் கேட்டது. என்ன பேசுகிறார்கள், இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று காதோரம் கதவோரம் சென்று காதை வைத்துக் கொண்டு கேட்டார். ஒரு தாயும் மகளும் சம்பாஷணை செய்து கொண்டிருந்தார்கள். தாய் சொல்லுகிறார், மகளே, 3 வேளை சாப்பாட்டுக்கே வருமானம் இல்லையம்மா. நாம் பால் விற்கின்றதிலே கிடைக்கின்ற வருமானம் ஒருவேளை உணவுக்கு தானே போதுமானதாக இருக்கிறது. நாளை முதல் நாம் எவ்வளவு பாலை விற்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்து விட்டால் 2 மடங்கு வருமானம் வரும், நமது பசி போகும். மகள் சொன்னாள், அம்மா, அந்த பாவத்தை நாம் ஒரு காலமும் செய்துவிடக்கூடாது. நடப்பது உமர் ஆட்சி அம்மா, உமர் ஆட்சி. அதில் இப்படி தப்பை செய்யலாமானா அந்த எண்ணத்தையே விட்டு விடுகிறார். கேட்டுக்கொண்டிருந்த உமர் கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்தது. அரண்மனைக்கு போய்விட்டான். சில நாட்களுக்கு பிறந்த தாயையும் மகளையும் அரண்மனைக்கே வரவழைத்தான். அவள் கல்யாணமாக ஆக பெண் அவள் மகள். தன் மூத்த மகனுக்கு அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைத்து அரண்மனையின் மருமகனாக ஆக்கிக் கொண்டார். உமருக்கு 3 புதல்வர்கள். 3வது புதல்வன் சில தவறுகளை செய்கிறவன். அப்படி ஒரு குற்றத்தை செய்து விட்டான். செய்யக்கூடாத குற்றம், அதுக்கு தண்டனை உண்டு. நீதிமன்றம் விசாரித்தது, கலிஃபாவின் நீதிமன்றம். அவரது 3வது மகன் இந்த குற்றத்தை செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டது. உடனே கலிஃபா உமர் சொன்னார், இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? 80 கசையடிகள். கசை என்கின்ற சவுக்கில் ஆணிகள் பொருத்தப்பட்டிருக்கும். சவுக்கை எடுத்து அடிக்க வேண்டும் என்றவுடன் போர் சேவகன் ஓடி வந்து சவுக்கை எடுத்தான். சவுக்கை என் கையில் கொடு, நீ கலிஃபா மகன் என்பதால் நீ அடிக்க மாட்டாய், சரியாக அடிக்க மாட்டாய், என்னிடம் கொடு அந்த சவுக்கை என்று வாங்கி அனைவர் முன்னிலையிலும் ஓங்கி அடித்தார். அவர்கள் தோல் கிழிந்து ரத்தம் கொட்டியது. தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தான். அவன் கூச்சலிடாமல் வாங்கிக் கொண்டே இருந்தான். 60வது கசையடி விழுந்தது. ஏற்கனவே உடம்பிலிருந்து ரொம்ப ரத்தம் கீழே சிந்திய நிலையில் அப்படியே மூச்சு அடைந்து மயங்கி விழுந்து இறந்தே போனான். உயிரே போய்விட்டது. இப்படி இதைத்தான் காந்தியடிகள் சொன்னார், ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதோடு தன்னுடைய புதல்வனையே எப்படி பலியிட்டாரே உமர், அந்த காட்சியையும் நினைவூட்டி சொன்னார். இப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொன்ன புத்தவர் காந்தியடிகளுடைய சிலையை மேடையில் ஒரு புறமாக வைத்து கொள்வதைப் போல அந்த காந்தியின் உருவ பொம்மையை சுடுவதைப் போல சுட்டு இப்படி சுடப்பட வேண்டியவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. பிஜேபி மேடைகளிலே எத்தனை மேடைகளில் இந்த காட்சி அரங்கேறி இருக்கிறது. அதோடு விட்டார்களா, நாகரா விநாயகர் கோட்சேக்கு சிலை எழுப்பினார்கள் பல இடங்களில். கோட்சே வாழ்க என்று கூச்சல் போட்டார், மாலை போட்டார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் கரங்களில் அரசு நிர்வாகம் தொடர்பானால் எல்லாருமே இஸ்லாமிய சமுதாயத்து பெருமக்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, நாடு ரணகலமாகிவிடும், ரத்த கலைகள் விளையும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஒரு காலம் நாம் அனுமதிக்கலாக. சரி, நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த தேர்தலில் இங்கே வந்து ஆதரித்து வகாபுக்கு ஓட்டு கேட்டாய். அதற்கு முன்பு நீ திமுக கழகத்தை எதிர்த்துத்தானே ஒரு கட்சியை தொடங்கினாய் என்று. ஆமா, 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு அடிமட்ட தொண்டனை போல இருந்து செயலாற்றினேன். காலச்சூழலில் ஏற்பட்ட சில காரணங்களில் நான் நீக்கப்பட்டேன். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து புதியதோர் மார்க்கம் கண்டேன், புதியதோர் அமைப்பை உருவாக்கினேன். அந்த அமைப்பு உருவாக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் சற்று எதிர்பாராத வகையில் அமித்ஷாவினுடைய மூர்க்கத்தனமான பேச்சை தொலைக்காட்சியிலே பார்த்தேன். என்ன சொல்லுகிறார் அமித்ஷா? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் களைந்தெறிவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழிப்போம், வேரோடு பிடிங்கி எறிவோம், திராவிட இயக்கமே இனி தமிழ்நாட்டில் இருக்காது, அழிப்பதுதான் எங்கள் வேலை என்று அமித்ஷா நேற்று கூட வந்துவிட்டு போறாரு, இன்று கூட வந்திருக்கிறார். என்ன ஆணவம் இருந்தால் மிஸ்டர் அமித்ஷா,
உங்களுக்கு என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால், என்ன மண்டை கொழுப்பு இருந்தால் ஒரு இயக்கத்தை தோற்கடிப்போம் என்று பேசுங்கள், தேர்தலில் தோற்கடிப்போம் என்று பேசுங்கள், உங்கள் உரிமை. நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் தியாக கோட்டையாக 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து பாடுபட்டு வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தை வியர்வையால், கண்ணீரால், ரத்தத்தால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இயக்கத்தை நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞரும் கட்டி எழுப்பிய திராவிட இயக்க கோட்டையை தூத்துக்குடி KVK சாமியும், நெல்லிக்குப்பம் மஜீதும், வண்ணை பாண்டியனும், உடையார்பாளையம் வேலாயுதமும் உயிர்களை கொடுத்து பாதுகாத்த ஒரு இயக்கத்தில் இந்திய ஆதிக்கம் படையெடுத்து வருகிறது. நுழைய பார்க்கிறது இந்திய ஆதிக்கம் என்ற போது அதனை எதிர்த்து எத்தனை பற்றாளர் கூட்டி வரும் என்று நாடாளுமன்றத்திலே கடைசி பேச்சிலே சொன்னவன் தான். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பற்றாளர் கூட்டி வரும், அற்பமென்போ வந்த இந்தி தரை கண்ணன் கிழிபட நேரும் வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று தமிழிலே சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து சொல்லி அதே உணர்வோடு தான் அமித்ஷாவுக்கு தெரிவிக்கிறேன். இப்படி கட்டி எழுப்பப்பட்ட தியாக கோட்டையில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து அண்ணா குரல் கொடுக்க, பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அடைபட்டு கிடக்க, தங்கள் வீர மார்பை காட்டி இந்திய ராணுவத்தினுடைய எந்திர துப்பாக்கிகளுக்கு பலியானார்களே எண்ணற்றவர்கள் தமிழ்நாட்டிலே. அந்த காலகட்டத்தில் சின்னசாமி, சிவலிங்கம், அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், ராஜமலை சண்முகம் என்று 8 பேர் தங்கள் மேனியை தீக்கிரையாக்கி கொண்டு வடிந்தார்களே. அந்த தியாகத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தை இந்த நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றி விடுவோம் என்று சொல்ல உங்களுக்கு என்ன ஆணவம் இருக்க வேண்டும்? அதனால் தான் இதை டெலிவிஷனில் பார்த்துவிட்டு, பத்திரிகையை படித்துவிட்டு என் சகாக்களோடு உட்கார்ந்து ஆலோசித்தேன். திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்று கொக்கரிக்கின்றார்களே இந்த இந்துத்துவ சக்திகள், இந்த சனாதன சக்திகள், இதை தடுப்பது எப்படி? நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய வலிமையையும் சேர்த்து எப்படி காஞ்சி மாநாட்டில், மாநில சுயாட்சி மாநாட்டில் கலைஞருக்கு முன்னால் நின்று கொண்டு நான் பேசும்போது சொன்னேன், திமுக என் தாய் வீடு. அண்ணனே, இந்த தாய் வீட்டை தாக்குவதற்கோ தகர்ப்பதற்கோ எவன் பட்டாளத்தை கொண்டு கொண்டு வந்தாலும் அதை தடுப்பதற்கு இந்த வைகோ தன் தோழர்களோடு வருவான், உயிர் கொடுப்பதற்கு சித்தமாக வருவான் என்று சொன்னதையும் மீண்டும் நினைவுபடுத்தி நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அங்கே வந்து இறங்கிய தளபதி ஸ்டாலினை நோக்கி சென்று கரங்களை பற்றி குளிக்கிறேன். அவர் ஆச்சரியப்பட்டார். என்னென்ன, நான் திமுக உடன்பாடு வைத்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன். அப்படியா, தலைவர்கிட்ட போய் சொல்றேன், சொல்றீங்கள். 3ஆம் நாள் அலைபேசியில் அழைத்தார். தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் சொன்ன செய்தியை அவரிடம் சொன்னேன். அவர் பூரித்து போனார். நீங்கள் உடனே கோபாலபுரம் புறப்பட்டு வாருங்கள். நான் கோபாலபுரம் சென்றேன். எந்த படிக்கட்டுகளிலே ஆயிரக்கணக்கான தடவை நான் ஏறி இறங்கியிருப்பேனோ அந்த படிக்கட்டுகள் வழியாக அழைத்து சென்ற ஸ்டாலின் படுக்கையிலே பிடிவேற்பட்டு சாய்ந்திருந்த டாக்டர் கலைஞரின் செவியோரம் சென்று, காதோரம் சென்று, அப்பா வைகோ வந்திருக்காப்பா 3 தடவை சொன்னார். புருவங்களை உயர்த்தி கண்களை அகல திறந்து என்னை அவர் பார்த்த பார்வையில் அந்த கண்களில் ஒரு கலக்கமும் ஈரமும் படிந்திருப்பதைக் கண்டு உடனே அவரிடம் சொன்னேன், அண்ணனே, 30 ஆண்டுகள் உங்களுக்கு பக்கபலமாக, உற்ற துணையாக, உங்கள் மீது துரும்பு விடுவதற்கும் அனுமதிக்காதவனாக நான் இருந்தேன். இப்பொழுது உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இனி எதிர்காலத்தில் தம்பிக்கு, தளபதி ஸ்டாலினுக்கு அதே போல பக்கபலமாக இருப்பேன் என்று நான் சொன்ன மாத்திரத்தில் அவர் தன்னுடைய 2 கரங்களையும் என்னை நோக்கி நீட்டினார். நான் என் கரங்களால் அந்த கரங்களை பற்றிக் கொண்டேன். இந்த சம்பவத்தை திருச்சியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அச்சரம் பிசகாமல் நான் சொன்னதை அப்படியே சொன்னார் ஸ்டாலின். நடந்த சம்பவத்தை சொன்னார். இப்பொழுது உடன்பாட்டிலே கையெழுத்திட போன போதும் எத்தனை தொகுதிகள் என்று
ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பலமுறை வாதங்கள் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை முதல் தடவையிலேயே அப்படியே ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட போன போது தளபதி ஸ்டாலின் சொன்னார், நான் கூட ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன், அப்பாவுக்கு கடைசியில் கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போனோம் என்று சொன்னார். அந்த உணர்வோடு தான் நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க மேலப்பாளையத்துக்கு வந்திருக்கேன். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க, தமிழ்நாட்டினுடைய நலன்களை காக்க ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற போராட்டங்களில் களமாடி வெற்றியை பெற்றவர் என்ற தகுதியோடு ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை உலக கோடீஸ்வரர் அனில் அகர்வால் என்னை சந்திக்க பலமுறை முயன்றார். ஒரு நிமிடம் கூட உன்னை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஸ்டெர்லைட் நச்சாலையை அடித்து விரட்டுவதற்கு போராட்டங்கள் நடத்தி உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடி அதை பாதுகாத்துக் கொடுத்தவன் என்ற தகுதியோடு, பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியார் அணையை பாதுகாத்துக் கொடுத்தவர் என்ற தகுதியோடு, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகள் கைகளில் விட்டுவிடக் கூடாது என்று தடுத்தவன் என்ற அந்த தகுதியோடு, இப்பொழுது அதே தகுதியோடு தான் இப்பொழுது நான் கேட்கிறேன். முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி பேச உங்களுக்கு யோகியது உண்டா? அந்த ஸ்டெர்லைட் வளாகத்துக்குள்ளே 13 பேர் படுபயங்கரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அந்த சம்பவம் நடந்த 6 மணி நேரத்துக்குள் நான் தூத்துக்குடிக்குள் சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் போய்விட்டேன். ஆழ்வு புலம்பி முட்டி மோதி கண்ணீர் விட்டு கலவி கொண்டிருந்த அந்த பெற்றோர்களை பார்த்து, எங்க பிள்ளை பொம்பளை பிள்ளை 11ஆவது படிக்கிறியா, நெத்தியில வாய்ந்த குண்டு மண்டையை பிறந்து மூளை மண்ணை கலந்தது, ஒரே ஒரு குழந்தையா, நாங்க என்னப்பா அங்கேயா செய்யறோம்? அடுத்த தெருவிலே ஜான்சி மீனவ சகோதரி தூக்குவாளியிலே சோறு கொண்டு போன அந்த பெண்ணை தலையிலே சுட்டு தலை வெடித்து கீழே வந்து வந்தான். 13 பேர் செத்து போறாங்க. நான் சுப்ரீம் கோர்ட்டிலே என்னை வாதாட அனுமதிக்க கூடாது என்று சிபி ராமசாமி ஐயருடைய பேரன் வக்கீல் அரிமா சுந்தரம் சொன்ன போது ஏன் என்று கேட்டான் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. நான் அவரிடம் சொன்னேன், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வளாகத்தில் சிந்தப்பட்ட தமிழர்களின் ரத்தம் இந்த உச்ச நீதிமன்றத்தின் வாசலில் நின்று நீதி கேட்கிறது என்று சொன்னேன். The blood spilled on the soil of Tuticorin craves for justice in this Supreme Court. இப்படி போராடி அந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை அடித்து விரட்டியவர் என்ற தகுதியோடு நடைபயணங்கள் போனேனே, மத ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக, சமய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக டாக்டர்கள் இனிமேல் நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி போன மாதம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை வரை 1000 பேரோடு நடந்து வந்தேனே, என்னை நானே வருத்திக் கொண்டு. எதற்காக? இனி ஒரு முறை நான் பிறந்து வரப்போவதில்லை. நான் பிறந்த பொன்னாடு இந்த தமிழ்நாடு, உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாடு, உலகத்துக்கே முதன்மையான அறநூல்களை தந்த நாடு, பண்பாடு நிறைந்த நாடு, மூவேந்தர்கள் கொடியேற்றி தமிழை பாதுகாத்து வளர்த்த நாடு. இந்த நாட்டிலே இனி ஒரு முறை நான் பிறந்து வரப்போவதில்லை. பிறந்த பொன்னாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய சேவையை அரசியல் களத்துக்கு என்று வந்தேனோ அன்று முதல் இந்த தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள வகையிலே நான் வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காகவே என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட அண்மையில் வேலைக்காத்தான் அந்த சீம கருவேலத்தை அகற்றுவதற்கு 11 ஆண்டுகளாக போராடி தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தேன். அது என்னுடைய வாழ்க்கை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, செந்தமிழ் மொழிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த தகுதியோடு தான் அமைதியாக இருந்து ஒரு ஊசி போட்டால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற இந்த கூட்டத்தில் என்னுடைய உரையை இவ்வளவு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காலடிகளுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, உதயசூரியன் ஜெயிக்கட்டும், அப்துமகா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.